ஓகே, அடுத்தது வந்துட்டு த்ரோ கீவேர்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு ட்ரை கேட்ச் பிளாக் வேண்டாம். எனக்கு வந்து நான் எக்ஸப்ஷன் வந்துட்டு ஹேண்டில் நான் பண்ணல. அதுக்கு பதிலாக எக்ஸ்பிளிசிட்டாக நான் வந்து எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி சினாரியோ இப்படி நடந்துச்சுன்னா எக்ஸப்ஷன் இருக்கு அப்படின்ட்டு த்ரோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா அதுக்கு வந்து த்ரோ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா த்ரோ நியூ. இப்போ நம்ம வந்து இங்கே வந்துட்டு என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா, இது வந்துட்டு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். ஸோ இது வந்து இதெல்லாமே சிஸ்டம் டிஃபைன்ட், அதாவது ஜாவா ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம கரெக்டான எக்ஸப்ஷன் தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். அப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்குறோன்னா அரே இண்டெக்ஸ் எக்ஸப்ஷன் ஹேஸ் occurred. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் s of 0 ஓகே, நான் s of 2 ஆப்ரேட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு என்ன அப்ரப்டாக எனக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் நீ த்ரோ பண்ணு அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அப்படிங்கிற எக்ஸப்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கும். என்ன அப்படின்னா எதுக்கு இதை மெயினாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்துட்டு கஸ்டம் எக்ஸப்ஷன் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ கஸ்டம் எக்ஸப்ஷனுக்கு தான் இதை வந்துட்டு நாம் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னா கஸ்டம் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து ஜாவா ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எக்ஸப்ஷன்ஸ் எதுவுமே க்ரியேட் ஆகிருக்காது. ஸோ அது மாதிரி ரீசனுக்கு தான் இந்த த்ரோ அப்படிங்கிறது மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஐஓ எக்ஸப்ஷன் வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படி நம்மளால அப்ரப்டாக அதை வந்து த்ரோ பண்ண முடியாது. அதாவது செக்ட் எக்ஸப்ஷன்ஸை வந்துட்டு நம்மளால த்ரோ பண்ண முடியாது. ஒன்று நாம் வந்துட்டு த்ரோஸ் மூலமாக அதை ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா ட்ரை கேட்ச் பிளாக்ல அதை வந்து என்க்ளோஸ் பண்ணணும். மோஸ்ட்டாக வந்துட்டு கஸ்டம் எக்ஸப்ஷனுக்கு தான் இந்த த்ரோ அப்படிங்கிற கீவேர்ட் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸப்ஷன் ப்ரொபகேஷன். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளால வந்துட்டு செக்ட் எக்ஸப்ஷனை வந்துட்டு டைரெக்டாக நம்மளால த்ரோ பண்ண முடியாது. இப்போ இப்போ நான் வந்துட்டு த்ரோ இங்கே வந்து எதுவுமே இல்லை, நான் சும்மா வந்துட்டு த்ரோ நியூ ஐஓ எக்ஸப்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அது வந்து கம்பைல் டைம் எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த எக்ஸப்ஷனை நாம் ஹேண்டில் பண்ணல அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாம் வந்துட்டு எக்ஸப்ஷன் ப்ரொபகேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ எக்ஸப்ஷன் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது, ஸோ இப்போ நான் இங்கே ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், டிவைட் பை 0 இல்லைன்னா இண்டெக்ஸ் பவுண்டுன்னு ரீநேம் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அதாவது அதே தான் நம்ம s of 2 ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நான் இன்னொரு மெத்தட் டிஃபைன் பண்ணுறேன், பப்ளிக் வாய்ட் டெமோ ஆஃப். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ட்ரை பிளாக்ல என்னோட இண்டெக்ஸ் பவுண்ட் மெத்தடை நான் கால் பண்ணுறேன். அதே மாதிரி நான் ஒரு கேட்ச் பிளாக் கொடுத்துட்றேன். அதில் நான் வந்து என்னோட அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷனை நான் வந்துட்டு இங்கே ஹேண்டில் பண்ணுறேன். ஓகேங்களா, அரே இண்டெக்ஸ் எக்ஸப்ஷன் occurred. ஸோ இதுதான் எக்ஸப்ஷன் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது. அதாவது எங்கே என்னோட ஆக்சுவல் எக்ஸப்ஷன் நடக்குமோ அப்போ அங்கே நான் ஹேண்டில் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து அப்படின்னு நான் கால் பண்ணேன் அப்படின்னா, ஸோ என்னோட டெமோ ஆஃப் மெத்தடுக்கு என்னோட கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் போகும். ஸோ அதுக்குள்ள இண்டெக்ஸ் பவுண்டுன்ற மெத்தட் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்க்கும்போது அது s of 2 ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எக்ஸப்ஷன் அடிக்குது. ஸோ இங்கே நான் டிஃபைன் பண்ணல அப்படிங்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட காலிங் மெத்தடுக்கு போகும். ஸோ காலிங் மெத்தட் போய் பார்த்தா ஓகே அங்கே வந்து எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அரே இண்டெக்ஸ் எக்ஸப்ஷன் வந்துட்டு
நம்மளுக்கு அடிக்கும். ஸோ இதை கரெக்டாக வருதான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இண்டெக்ஸ் எக்ஸப்ஷன் அக்கர்ட் அப்படின்ட்டு நம்மளோட இது வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸப்ஷன் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி டிஃபால்ட்டாக வந்துட்டு நம்மளால அன்செக்ட் எக்ஸப்ஷன் வந்து தானா இந்த மாதிரி ப்ரொபகேட் ஆக முடியாது. ஸோ அது ரெண்டுத்துக்கும், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து வெறும்னு த்ரோவும் பண்ண முடியாது, எக்ஸப்ஷன் வந்து ப்ரொபகேட்டும் ஆகாது செக்ட் எக்ஸப்ஷனுக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ட்டு அடுத்து நம்ம பார்ப்போம்.